பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு சரியான பதிலடி மக்கள் கொடுத்துள்ளனர் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தற்போது பாஜகவானது ஆட்சியை பிடிச்சிருக்கு. மொத்தமுள்ள 240 தொகுதிகளில் ஏறத்தாழ கடந்த முறை குறைவான அளவில் உள்ள வாக்குகள் அளவுகள் தான் பிடிச்சிருந்தது. பாஜக தற்போது பார்த்தீங்கன்னா தனிப்பெருங்கட்சியாக அங்கே உருவெடுத்து தற்போது ஆட்சியை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல போறதா இருந்தால் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் பாஜக 89 தொகுதிகளும், ஜேடியு அது 79 தொகுதிகளும், எல்ஜேபி 21 தொகுதிகளும், இன்னொரு மற்ற கட்சி 4 தொகுதியும் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி தரப்புல காங்கிரஸ் வெறும் 4 இடங்களை பிடிச்சதோடு இல்லாம ராஷ்டிரிய ஜனதா தள் 32 இடங்களை பிடிச்சிருக்குது. ஏறத்தாழ பாத்தீங்கன்னா காங்கிரஸும் பிஜேபியும் நேருக்கு நேரம் சந்திச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த நடந்து முடிந்த அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் அதே மாதிரி பாரதிய ஜனதாவும் நேருக்கு நேரம் சந்திச்ச நிலையில அந்த அளவுல அதிக அளவுல பிஜேபியில தான் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. இதனை அடுத்து அதிமுகவோட பொதுச் செயலாளரும் அதே மாதிரி முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்ததோடு இல்லாம பாரத பிரதமர் மோடி, அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு சரியான பதிலடியை மக்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம கூட்டணி ஆட்சிக்கு, அதாவது கூட்டணிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி இது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மொத்தமா பாத்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு 122 இடங்களே தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இந்த தேர்தலை முன்னிறுத்துச்சு. பீகார் தேர்தலை முன்னிறுத்திய நிலையில அங்க பாஜக 190 இடங்களுக்கு மேல பெற்று அறுதி பெரும்பான்மையோட தற்போது மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்குது. 190 தொகுதிகளுக்கு மேல கூட்டணி, அந்த பாரதிய ஜனதா உள்ள கூட்டணி தற்போது முன்னிலையில இருந்துட்டு இருக்கிற நிலையில நாடு முழுவதும் இதோட கொண்டாட்டங்கள் துவங்கி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை சற்று நேரத்துக்கு முன்பு முதல்வர் தெரிவிச்சிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆர் நீங்க சரியானபடி எஸ்ஐஆர் மக்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதோடு இல்லாம உண்மையான வாக்காளர்கள் ஒருவரை கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. அதே மாதிரி எஸ்ஐஆர் படிவங்க நேரப்ப பொதுமக்களுக்கு திமுக உதவணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்த நிலையில இதற்கு அடுத்தபடியா தமிழிசை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னும், பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. எதிர்கட்சிகள் வாக்கு திரட்டு புகார் தெரிவிச்சிருந்த நிலையில மக்கள் யாருமே வாக்கு காணலைன்னு சொல்லி வரல, எதிர்கட்சிகள் கூறி வந்தன அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது அதே மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய பிஜேபிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது. அரசியல் விமர்சனங்களிடையே இது கூட்டணிக்கு உள்ள, அதாவது கூட்டணி ஏற்கனவே பாஜக கூட கூட்டணியில இருக்கும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைதான் தற்போது வரை இருந்துட்டு இருந்தாலும் பகிரங்கமா கூட்டணி ஆட்சிக்கு இது கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி, கூட்டணியாக கிடைத்து போட்டியிட்டு அதன் அடிப்படையில கிடைக்கப்பட்ட வெற்றி, இது கூட்டணி ஆட்சிக்குள்ள தத்துவம் அப்படின்னு சொல்லி மேலும் தங்களோட கூட்டணி வலியுறுத்தணும் அப்படிங்கிறது அவர் முடிவா இருக்கிற ஒரு சூழ்நிலை தற்போது அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கை மூலமா தெரிய வருது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.